குடுக்கலாமா? அப்ப உங்களுக்கு கொடுத்துருங்க. சாப்பாடு ஊன்லயே பசிட்டேன் மேடம். சரி, பல தொழிலாளர்கள் சாப்பிடுவோட கொஞ்சம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எபிசோட்ல சில விஷயங்களை காட்டலங்க. ஏன்னா லைவ்ல வர எல்லாத்தையும் அவங்களால காட்ட முடியாதுல்ல. 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் சுருக்கி தான் காட்டுறாங்க. அதுல நிறைய மிஸ் ஆகுது. அப்படி மிஸ் ஆகுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆக்சுவலா விஜய் பார்வதி, திவாகர் 2 பேருமே குவாலிட்டி செக் ஆஃபீஸரா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்த இடத்துலயே வந்து பாட்டிலை ரிஜெக்ட் பண்றது மாதிரியான வேலை பண்ணாங்க. ஆனால் பிக் பாஸ் இந்த கேமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சிருப்பாரு. அதனால 2 பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது நாங்கள் வந்து சாதாரணமாக இந்த 5 பார்த்து பாட்டிலை முடிவு பண்ணுங்கன்னு சொன்னோம். நீங்கள் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாருமே ஷாப் வச்சிருக்காங்கல்ல, அந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம், அவங்க கிட்ட பேசலாம். வேற சில காரணங்களுக்காகவும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணோன்னா, அதாவது இந்த 5 காரணத்தை தவிர்த்து வேற சில காரணம் இருந்தாலுமே நீங்கள் அதை சொல்லி ரிஜெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அதிக பவரை இவங்களுக்கு தந்துட்டாரு. இதை தாண்டி வந்து அவங்க கிட்ட நீங்கள் வந்து காஃபி கேட்கலாம், டீ கேட்கலாம், அது மட்டும் இல்லை எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் பவர் கொடுக்கறதுக்காக பிக் பாஸ் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி உறுதியாக இருந்தாங்க. திவாகரும் இவங்களும் சேர்ந்த மாதிரி எங்களுக்கு அதை எடுத்துட்டு வாங்க, கை அமுக்குங்க, கால் அமுக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த இடத்துல கனி வந்து இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க மேடம் அப்படின்னு பக்கத்தில் வந்து ஊட்டிலாம் விட்டாங்கல்ல. பரவாயில்லையப்பா, கனி வந்து இந்த டாஸ்க்குக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க, இறங்கி வந்திருக்காங்கன்னா இந்த டாஸ்கில் ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ கேவலமான வேலைன்றதை நான் சொல்கிறேங்க. அதாவது வந்து இப்போ பார்வதிக்காக இவங்க சாப்பாடை எடுத்துகிட்டு வராங்க. அந்த சாப்பாடு ஸ்பூன் போட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க, கையிலலாம் எடுத்துகிட்டு வரல, ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா கலையரசனுக்கு 2-3 வாய் ஊட்டி விடுறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் நான் காமிச்ச கிளிப்பிங்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கலையரசனுக்கு 2-3 வாய் ஊட்டி அந்த ஸ்பூன், அதே ஸ்பூன் கலையரசனுக்கு எந்த ஸ்பூனில் ஊட்டி விட்டாங்களோ அதே ஸ்பூனோட எடுத்துகிட்டு வந்து விஜய் பார்வதிக்கு ஊட்டி விடுறாங்க. மறைச்சு வச்சு தான் கலையரசனுக்கு ஊட்டி விட்டீங்க, ஏன் அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதாவது கலையரசனுக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் அதே ஸ்பூனோட பார்வதிக்கு தரது தப்புன்னு தெரியுது, எச்சு சோறுன்னு தெரியுது. இருந்தாலுமே அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க கான்சியஸா பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு கன்னிங்கான ஆளு. அதாவது கனி எவ்வளோ நல்லவங்களா அவங்கள காமிச்சுக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ கன்னிங்காக யோசிக்கிறாங்க பாருங்க. அவங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள அவங்களோட கொடூரம் கொஞ்சம் அது கொடூரமாக யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, குரோரம்னு சொல்லுவாங்களா, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு. அந்த மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா உப்பு நிறைய பேர் சாப்பிட்ற சாப்பாடில் உப்பு போடுறது, பட்னி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, இவன் பார்வதிக்கு தரப்போறோன்னு தெரியும், இந்த சாப்பிட்டுன்னு வீம்புக்குன்னா அவன் வாயில் 2-3 வாயை திணிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து விஜய் பார்வதிக்கு தராங்க. அப்போ விஜய் பார்வதிக்கு இப்படி தான் தரணும். அவள் என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா? பிக் பாஸ் தான் அந்த அதிகாரத்தை தராரு, இருந்தாலுமே அவள் பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க. இதை தாண்டி இந்த எஃப்ஜே சபரி சேர்ந்து ஒரு அசிங்கத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, திவாகரை கவனிச்சாங்க பார்த்தீங்களா, அவர் கேட்குறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முன்னாடி அதில் எச்ச துப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. இந்த மாதிரி ஃபுட்டேஜ் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஃபுட்டேஜ் இன்னும் வரல, ஆனால் யார் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். கமருதீன், கானா வினோத், அந்த விஜய் பார்வதிக்கும் திவாகருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல. திவாகர் உனக்கு தந்ததுலாம் அந்த எஃப்ஜே வந்து எச்செல்லாம் துப்புனா, தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் அப்படி பண்ணான்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சும்மா சொல்ல வாய்ப்பில்லை. அவன் எச்ச துப்புறானோ இல்லையோங்க, எச்ச துப்புற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருப்பான். அதாவது நம்மளாம் விளையாட்டுக்கு பண்ணுவோம்ல, அதாவது வந்து என் சாப்பாடை யாரும் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக எச்ச துப்புற மாதிரி சும்மா பண்ணுவோம்ல, எச்சு வராதுங்க, ஆனால் எச்ச துப்புற மாதிரி ஒரு சைகை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக எஃப்ஜே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கானா வினோத் அவன் பண்ணவே இல்லாத பட்சத்தில் அப்படி பொய் சொல்ல வாய்ப்பில்லை. அவன் பண்ணதை எங்கேயாவது பார்த்துருப்பாரு, அதனால தான் திவாகர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ எச்ச துப்புறதுனா எவ்வளோ பெரிய தப்பு, அந்த விஷயத்தையும் இந்த எஃப்ஜே பண்ணியிருக்கான். கனி வந்து வேற ஒருத்தருக்கு ஊட்டி விட்டதை எடுத்துட்டு வந்து ஊட்டுறது வீடியோவாகவே வந்துருச்சு. இந்த எஃப்ஜே பண்ணுறதும் கண்டிப்பாக வீடியோவாக வரும். இது மூலியமாக இவங்கெல்லாம் எவ்வளோ ஒஸ்டான கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுதுங்க. இதெல்லாம் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கேட்டால் நல்லா இருக்கும், ஆனால் அவர் கேட்கறது டவுட்டு தாங்க. இதெல்லாம் ஒரு இஷ்யூவாகவே அவர் கன்சிடர் பண்ண மாட்டார்.